எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் பேச்சை கவனிக்கணும். பிரசாந்த் கிஷோர் பேட்டி கொடுத்துருக்கிறாரு, திரு இபிஎஸ் அவர்கள் பேட்டி கொடுத்துருக்கிறாரு, திரு அண்ணாமலை அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காங்க. எல்லாருமே ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, எதாக இருந்தாலும் 6 மாதம் கழித்து பேசுவோம். ஏன்னா இப்போ வந்து எதுவுமே வெளியில் பேச முடியாது. அண்ணன் திருமாவளவன் வந்து ரொம்ப அருமையாக சொன்னாங்க. திரு விஜய் அவர்கள் வந்து ஒரு கூட்டணிக்காக வந்து நம்ம வந்து நம்ம வர்றவங்க, நம்மளை தேடி நம்மளை நம்பி வர்றவங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஆஃபர் சொன்னபோது திரு திருமாவளவன் அருமையாக ஒரு பாடம் எடுத்தாங்க. டிமாண்டுங்கிறது ஓப்பனாக இருக்கலாம், ஆஃபருங்கிறது சீக்கிரட்டாக இருக்கணும் அப்படின்னாங்க. இவர் ஆஃபரே ஓப்பன் பண்ணிட்டாரு, அதனால் அது சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னார். அதில் தான் தமிழக முதலமைச்சர் வித்தக்காரராக இருக்கார். அவர் என்ன ஆஃபர் கொடுக்குறாருன்னே தெரிய மாட்டுது. எல்லாரும் சரின்றாங்க. அவ்வளோ ஆஃபர் வந்து சீக்கிரட்டாக கொடுத்துறாரு. அது வந்து எல்லாரும் பேசாமல் போயிடுறாங்க. அவ்வளோ மாஸ்டராக உட்காந்துருக்கிறார். அப்போ இந்த 2026க்கான நெகோசியேஷன் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இப்போ ஓடிட்டே இருக்கும். அப்போ காய்ச்ச மரம் தான் அதிகம் கல்லடி படும் அப்படிங்கிற மாதிரி உள்ளே வலுவான கூட்டணி, பலமான கூட்டணியாக திமுக தான் வச்சிருக்கு. முதல்ல எப்படியாவது திமுக கூட்டணிலேருந்து யாரையாவது ஒருத்தரையாவது உரியிட மாட்டோமா அப்படின்னு பயங்கரமான முயற்சி நடக்குது. பார்ப்போம், ஒரு 6 மாத வாய்ப்பு இருக்குது, என்ன நடக்குது அப்படிங்கிற பார்ப்போம். இந்த கூட்டணி என்ன ஆகுதுன்னு தான் மற்ற விஷயம்லாம். திரு விஜய் வந்து ஏடிஎம்கே கூட போகணும் அப்படின்னு ஏடிஎம்கே விரும்புது. திரு விஜய் வந்து அப்படி இல்லை, நம்ம வந்து தனியாக போகலான்னு நினைக்கிறாரு. அவருமே டிசம்பரில் தான் ஒரு முடிவு எடுப்பார். அவர் என்ன முடிவு எடுக்கிறாருங்கிற பொறுத்து தான் பிஜேபி கூட சேரலாமா வேண்டாமான்னு ஏடிஎம்கே யோசிக்கும். ஏன்னா நீங்கள் பயங்கரமாக அரசியலில் ராஜதந்திர திமுக மாதிரி கரைச்சி குடிச்ச ஆளே கிடையாது. நான் வந்து பல இடங்களில் ஓப்பனாக சொல்லியிருக்கேன், திமுக மாதிரி நெரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது. என்னங்க அப்படின்னு பாரு, எப்படியும் ஏடிஎம்கே வந்து பிஜேபியோட கூட்டணி சேர்ந்துரும் அப்படின்னு திமுக காரங்க தான் சொல்லுவாங்க. அது ஏடிஎம்கே காரணம் சொல்ல மாட்டாங்க, பிஜேபி காரணம் சொல்ல மாட்டாங்க. பார்த்துக்கிட்டு திமுக ஏடிஎம்கேவும் பிஜேபி சேர போகிறாங்க. அவங்க ரெண்டும் நாங்கள் சேரல அப்பா சேரலையா, ஓகே அதான் எனக்கு வேறு சேர்ந்துருவாங்க சொல்லிட்டு, அதுவும் துணை முதலமைச்சர் சொல்கிறார், அவங்க ஏற்கனவே கூட்டணியில் தாங்க இருக்காங்க அப்படின்றார். நாங்கள் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டெவலப்பாக இப்போ தான் வந்திருக்கு. யாரோட கூட்டணிங்கிறதெல்லாம் நம்ம டிசம்பரில் முடிவு பண்ணணும். ஒரு காலத்தில் கூட்டணி அமைக்கவே மாட்டோம் நாங்கள், இப்போ தான் கொஞ்சம் டெவலப் ஆகி வந்திருக்காங்க. யாரோட கூட்டணிங்கிறது நம்ம வந்து டிசம்பரில் பார்ப்போம். அப்படி தன்னுடைய கட்சியில் தன்னுடைய கூட்டணியில் மட்டும் ராஜேந்திரம் இல்லை, எதிர்கட்சிகள்லையும் ராஜேந்திரத்தை காட்டக்கூடியதாக திமுக இருக்குது. நெரேட்டிவ் செட் பண்ணுறதுல பயங்கர ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்கு. இவங்க வந்து அண்ணன் காந்தராஜ் எடுத்துவிட்ட மாதிரி இந்த பக்கம் ஏதாவது ஒன்று பேசுவாங்க, அரசியல் பேசுவாங்கன்னு பார்த்தா அவங்க வந்து பிரமாதமாக மும்மொழி கொள்கை, அது வந்து இந்த மும்மொழி கொள்கை, இந்த ஹிந்தி எதிர்ப்பு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அமுத சுரபி மாதிரி. அது எப்போ எடுத்தாலும் தாங்கும். அப்படி வந்து ஒரு கான்ஸ்டன்ட் டாபிக். அந்த டாபிக்லாம் எடுத்து விட்டால் அவங்க பூரா பதில் சொல்ல உட்காந்துருக்காங்க. நான் அவங்கள்ட்ட பல பேர்ட்ட சொல்லியிருக்கேன், பாருங்கள் சார், டிஎம்கே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த நெரேட்டிவ் செட் பண்ணுது, உங்களை பூரா டிஃபென்ஸ் மோடில் வச்சிருச்சு. நீ காசு எடுத்தல, நீ 100 ரூபா திருடல, உண்மை சொல்ல, நான் திருடலை அப்படி சொல்லிட்டு அப்படின்னு கிளம்பிடுறோம். அவன் நான் திருடலை தான் இந்த பக்கம் கவுண்டர் நெரேட்டிவ் வைக்க விடாமல் பண்ணி விடுச்சு. அப்போ டிஎம்கே வந்து எவ்வளோ அருமையாக நெரேட்டிவ் செட் பண்ணுது. அதுதான் வந்து எவ்வளோ ஒரு கலைஞர் சொல்லுவார் இல்லையா, பணங்காட்டு நரி சலசலப்புக்கெல்லாம் அஞ்சாது அப்படின்னு. அது என்னென்ன அவங்கள வந்து சலசலப்பை வச்சுருது. அது அவ்வளோ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி வச்சிருக்காங்க. 2026 வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேமாக இருக்க போது உங்களோட சேர்ந்து நானும் பார்க்கறதுக்கு ஆவலாக இருக்கிறேன்.